எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரியை காட்டிலும் மாசி மாதம் தேய்பிறை நாளில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியாக ரொம்பவும் விசேஷமாக விரதம் இருந்து கொண்டாடப்படுதுங்க. வேண்டிய வரங்களை வேண்டியபடி பெறக்கூடிய இந்த மகா சிவராத்திரினால் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு புதன்கிழமையில் கொண்டாடப்படுதுங்க. அன்று ஈசனை வழிபடும் முறையும் 4 கால பூஜைகளை மேற்கொள்ளும் முறையும் பற்றி இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும் வகையில் அமைஞ்சிருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடைபெறுங்க. அந்த 4 கால பூஜையிலுமே வெகு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. அது மாதிரி முதல் கால பூஜை மாலை 6 மணிக்கு முதல் கால பூஜையை துவங்க வேண்டுங்க. முதல் கால பூஜையை பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு செய்வது ஆகும். இந்த நேரத்தில் சிவனுக்கு விளக்கு ஏற்றி வைத்து பாசிப்பருப்பு கலந்த பொங்கலை நைவேத்தியமாக படைத்து 7:30 மணிக்கு பாலபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி 2ஆம் கால பூஜை இரவு 10 மணிக்கு 2ஆம் கால பூஜையை துவங்க வேண்டுங்க. 2ஆம் கால பூஜைக்கு மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபடுவது ஆகும். இந்த நேரத்தில் பஞ்சாமிர்தத்தால் 10:30 மணி அளவில் அபிஷேகம் செய்து சிவனுக்கு பொங்கல், பாயாசம், கற்கண்டு ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து மனதார வழிபட வேண்டும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி 3ஆம் கால பூஜை லிங்கோத்பவராக காட்சியளிக்கக்கூடிய இந்த 3ஆம் கால பூஜையில் தாய் பார்வதி தேவி வழிபடக்கூடிய நேரம்னு சொல்லலாம். நள்ளிரவு 12 மணி அளவில் இந்த பூஜையை மிக முக்கியமாக செய்ய வேணுங்க. எள்ளு சாதத்தை தயார் செய்து நைவேத்தியம் படைத்து லிங்கத்திற்கு தேனால் அபிஷேகம் செய்ய வேண்டுங்க. பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்து ஓம் நமச்சிவாய என்னும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தொடர்ந்து 108 முறை உச்சரிக்கலாங்க. 4ஆம் கால பூஜை அதிகாலை 4:30 மணிக்கு கடைசி 4ஆம் கால பூஜை தேவர்கள், முனிதர்கள், ரிஷிகள், முனிவர்கள் என்று அத்தனை சிவபக்தர்களும் வழிபடக்கூடிய காலம் இதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் வரை விழித்திருந்து சிவபெருமானை மனதில் நினைத்து பக்தியுடன் கரும்பு சாரால லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சுத்த சாதத்தை நெய்விட்டு நைவேத்தியம் படைத்து வழிபட்டு மகா சிவராத்திரி விரதத்தை நம்ம முறையாக முடிக்கலாங்க. இந்த 4 கால பூஜைகளில் மகா சிவராத்திரியில் கண் விழித்து காத்திருந்து நம்ம மனதார சிவபெருமானை வழிபட்டால் வாழ்வில் எல்லா வளங்களுமே கிடைக்குங்க. அப்படி என்னால் 4 கால பூஜையிலும் கலக்க முடியல அப்படின்னு இரவு முழுவதும் விழித்திருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த 4 கால பூஜையை செய்ய முடியாதவங்க குறைஞ்சபட்சம் லிங்கோத்சவ காலத்தில் மட்டுமாவது கண் விழித்து நம்ம பூஜை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பாவங்கள் அனைத்துமே விலகுங்க. 100 அசுத வேத யாகம் செய்த பலன் கிடைக்குங்க. இந்த பிறவியில் சுகவாழ்வும் மறுபிறவியில் சிவலோக வாழ்வுமே கிட்டும் என்று இந்து மதம் சொல்லப்படுகிறது. சிவ பூஜை எல்லா பூஜைகளிலுமே உயர்ந்ததுங்க. சிவனை வழிபடுறவங்க அனைத்து செல்வங்களையும் அடைகிறாங்கன்னு சொல்லலாங்க. சிவ என்ற சொல்லே மங்களத்தை குறிக்குது. மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தசி நாள் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுது. மற்ற சிவராத்திரிகளில் பெறும் எல்லா நன்மைகளையும் இது ஒரே சேர வழங்கப்படுவதால் இதை மகா சிவராத்திரி என்று போற்றப்படுறங்க. எனவே மற்ற சிவராத்திரிகளில் விரதம் இருக்க முடியாதவங்க கூட மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் மேற்கொள்கிறது சிவபெருமானை ரொம்பவும் ஒரு சிறந்ததாக சொல்லப்படுது. சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்க விரும்புகிறவங்க அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள சிவன் படத்தையோ அல்ல சிவலிங்கத்தையோ அலங்காரம் செய்து பூஜை செய்ய வேணுங்க. பின்னர் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டுங்க. தொடர்ந்து வீட்டிலேயே பூஜை செய்யலாம். வீட்டில் பூஜை செய்ய முடியாதவங்க, அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் பூஜையில் கலந்து கொள்ளலாங்க. அங்கு நடைபெறும் 4 கால பூஜை அபிஷேகங்களை கண்டு கழிக்கலாம். பால், தயிர், நெய், தேன் மற்றும் பூஜை பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. அன்று முழுவதுமே உபவாசம் இருக்க வேண்டும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பகலில் உறங்கக்கூடாதுங்க. அதே
மாதிரி 4ஆம் கால பூஜையில் கோதுமையில் செய்யப்பட்ட பலகாரம் மற்றும் பழங்களை நிவேதனம் செய்து வழிபட வேண்டுங்க. ஒவ்வொரு சாமத்தில் பூஜை செய்து முடித்ததும் தன்னால் முடிந்த அளவு தானங்களை செய்ய வேண்டுங்க. இரவு முழுவதுமே கண் விழித்து 4 கால பூஜையிலையும் செய்ய முடியாதவங்க குறைந்தபட்சம் லிங்கோத்சவ காலத்தில் மட்டுமாவது கண் விழித்து பூஜை செய்கிறது ரொம்ப சிறந்தது. பொழுது விடிந்ததும் நீராடி நித்திய கடன்கள் முடித்து சிவன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய வேணுங்க. அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். அதன் பின்னரும் உடனடியாக தூங்க செல்லக்கூடாதுங்க. காலை பூஜையையும் உச்சிகால பூஜையும் முடிக்க வேண்டும். அன்று சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பொழுதை கழிக்க வேணுங்க. அதற்கப்புறம் தங்களால் இயன்ற அளவுக்கு உடைகள் மற்றும் உணவினை நம்ம தானமாக அளித்து விரதத்தை நம்ம நிறைவு செய்யலாங்க. சிவராத்திரி நாளில் முழுவதுமே உபவாசம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு சாம பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர், பால், பழங்களை நம்ம சாப்பிடலாங்க. இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமையில் நடக்கக்கூடிய மகா சிவராத்திரியில் விரதம் இருக்க நினைக்கிறவங்க அன்று காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து தொடர்ந்து 1 மணி நேரம் ஆவது அமர்ந்து தியானம் செய்து மேற்கொள்கிறது ரொம்ப சிறந்த பலனை தருன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு சென்று 4 கால பூஜையிலுமே நம்ம கலந்து கொள்வது வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று வாழ முடியும்னு சொல்லலாம். சிவபெருமானை போற்றி வணங்கும் சிவராத்திரிகளில் மகா சிவராத்திரி முதன்மையானதாக சொல்லப்படுது. மற்ற சிவராத்திரிகளில் பெறும் எல்லா நன்மைகளுமே இது ஒரு சேர வழங்கிடுவதால் இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுது. எனவே மற்ற சிவராத்திரிகளில் விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் மேற்கொண்டு சிவபெருமானை வணங்குவது ரொம்ப சிறந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி என்று 26/2/2025 நாடு முழுவதுமே உற்சாகமாக கொண்டாடப்படுது. இதையொட்டி சிவாலயங்களில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சிவபெருமானை தரிசனம் செய்த வண்ணம் இருக்காங்கன்னு சொல்லலாங்க. பிரதான கோயில்களில் ஏராளமான பக்தர்கள் திரண்டிருப்பதால் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்காக கோயிலில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குங்க. மகா சிவராத்திரி சிறப்பு பூஜைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் உள்ள சிவாலயங்கள்லையும் மகா சிவராத்திரி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. மகா சிவராத்திரி இரவில் 4 கால பூஜை நடைபெறும். இந்த 4 காலங்களிலும் கோவில்களில் சிறப்பாக நடைபெற பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க. பிரபஞ்சத்தை ஆளும் ஈசன் சிவபெருமானோட அருளை பெறுவதற்கு மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து வழிபடுவது சிறப்பானது. மகா சிவராத்திரி நாளில் 4 கால பூஜை நேரம், கடைபிடிக்க வேண்டிய விரதம் போன்றவற்றை சிறப்பாக நம்ம பயன்படுத்துவது ரொம்ப சிறந்தது. மகா சிவராத்திரியானது பிப்ரவரி 26ஆம் தேதி காலையில் இருந்து தொடங்கலாம். முந்தைய நாளான பிரதோஷத்தன்று மாலை 6 மணிக்கு விரதத்தை நிறைவு செய்துவிட்டு எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. 26ஆம் தேதி காலையில் மீண்டும் விரதத்தை தொடங்கவும். வீட்டில் இருந்து வழிபாடு செய்கிறவங்க மௌன விரதமும் கடைபிடிக்கலாங்க. 26ஆம் தேதி காலை எழுந்து குளித்துட்டு சிவபெருமானோட படம் முன் அமர்ந்து சிவபெருமானோட பதிகத்தை நம்ம படிக்கலாம். மாலையில் பூஜை செய்து ஆரம்பிக்கும் முன்பாகவும் ஒரு முறை நம்ம குளிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிவ ஆலயத்திற்கும் வேறுபடலாங்க. நீங்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவன் கோயிலுக்கு செல்வதாக இருந்தால் அங்கு செய்யும் வழிபாட்டை பின்பற்றலாங்க. வீட்டில் வில்வ இலைகளை வைத்து சிவாய நமக அர்ச்சனை செய்வது சிறப்பான பலனை தருங்க. 4 கால பூஜையிலுமே திருவாசகத்தை முழுவதுமே படித்து புண்ணியம் பெறலாங்க. காலை 6 மணிக்கு தீப ஆராதனை செய்து சிவராத்திரி விரதத்தை நம்ம நிறைவு செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்த உணவுகளை நம்ம சாப்பிடலாம். அப்படின்னாலும் தூங்கக்கூடாது. 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சிவனை மீண்டும் வழிபட்டு சிவராத்திரி வழிபாட்டை நிறைவு செய்யலாங்க. 26ஆம் தேதி 27ஆம் தேதி மாலை சிவராத்திரி வழிபாட்டை நிறைவு செய்யவும் வரை தூங்கவே கூடாதுங்க. கோயில்களில் வழிபாடு செய்வதாக இருந்தால் வில்வ இலைகளை அபிஷேகத்திற்கும் பால் மற்றும் தேனை அபிஷேகத்திற்கும் நம்ம கொடுக்கலாங்க. கோயில்களில் கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் 26ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 27ஆம் தேதி வரை காலை 6 மணி வரை கண் விழிப்பை சிரமமாக கருதும் நபர்கள் குறைந்தது 3வது கால பூஜை லிங்கோத்பர சிவன் காட்சி கொடுத்த நேரத்தில் 11:45 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை கண்டிப்பாக விழித்திருந்து வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. அது மாதிரி கோயில்களில் சிவபக்தர்களும் திருநீரும் ருத்ராட்சமும் கொடுக்கலாம்.
இந்த பதிவில் மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருப்பது அப்படிங்கிறத பற்றி பார்த்தங்க. இந்த 4 கால பூஜையிலும் கலந்து கொள்வது என்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றி பார்த்தங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நீங்கள் சிவன் பக்தராக இருந்தால் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் 13 முறை பதிவிடுங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.